Hello and welcome to Teresa Treats Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு சீஸியான, ஜூஸியான, கிறிஸ்பியான பொட்டேட்டோ பால்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து எல்லா சில்ட்ரனுக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஸோ பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ்க்கு நான் வந்து 1 கிலோ பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இந்த 1 கிலோ பொட்டேட்டோவை நான் வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இப்போ பாயில் பண்ணுறது தான் இதில் வந்து என்ன டிப்புனா, ரொம்பவே சாஃப்டாக இருக்கக்கூடாது, நல்லா ஃபர்மாக இருக்குது பாருங்கள். நான் பாயில் பண்ணிட்டோம், நல்ல ஒரு ஃபர்ம்னஸ் இருக்குது, ஒரு நல்லா நம்ம அமுக்கணுன்னே உடனே அமுங்காது, அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து பொட்டேட்டோவை பாயில் பண்ணியிருக்கணும், உருளைக்கிழங்கை பாயில் பண்ணியிருக்கணும். ஸோ நான் 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம மிக்சியில் மேஷ் பண்ணக்கூடாது, கையில் தான் மேஷ் பண்ணணும், இல்லை பொட்டேட்டோ மேஷர் வச்சு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மேஷர் வச்சு நல்லாவே மேஷ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம நல்லா மேஷ் பண்ணிட்டோம், இதை கையிலே நம்ம வந்து மேஷர் வச்சு மேஷ் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலாஸ் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். அதே மாதிரி ஒரிகானோ, இதுவும் நான் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஒரிகானோ போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் ஒரிகானோ. சால்ட்டு 1 டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் முழு சீரகம், அவ்வளோதான். இதை நம்ம வந்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம் மசாலா சேர்கிற மாதிரி. ஸோ இதில் மசாலாலாம் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். கூடவே சீஸ் சேர்ப்போம். நான் வந்து மினிமம் 2 கியூப்ஸ் சேர்க்கலாம் அதில். இது கூடவே நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கும். அதோட பெட்டர் வந்து நம்ம ஃப்ரெஷ் பிரெட் எடுத்து மிக்சியில் நல்லா ஒரு கிரைண்ட் கொடுத்தோன்னா இப்படி நல்லா தூள் தூளாக வந்துடும். ஸோ இது நான் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி மசிச்சுக்கிறோம். ஸோ இது நம்ம நல்லா ஒரு பெசஞ்சிட்டு வந்த டூவை நல்லா சேர்ந்துருது எல்லாமே. இப்போ கடைசியில் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு, 1 டீஸ்பூன் ஆயில் வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இப்படி கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறேன். இந்த கப்பில் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்லரி பண்ணோம். ஸ்லரினா அதில் வந்து நம்ம இந்த பொட்டேட்டோ பால்ஸை வந்து அதில் வந்து நம்ம டிப் பண்ணுவோம். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து என்னோடய கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிறேன். இப்போ நான் கையில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ பால்ஸ் வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நல்லா ஒரு பால், இந்த மாதிரி ஒரு பால் பண்ணிக்கிங்க. பால் பண்ணி இதை உருட்டி கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கிங்க. இப்போ என்கிட்ட வந்து 2 டைப் ஆஃப் சீஸ் க்யூப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெசரல்லோ சீஸ் இருக்குது, இன்னொன்று வந்து நம்ம நார்மல் சீஸ் க்யூபு. ஸோ நான் 2 டைப்லேயும் இந்த சீஸ் பால்ஸு, பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் எடுத்து உள்ளுக்க வச்சுட்டு நம்ம வந்து இதை நல்லா மூடிக்கிறோம். உங்களுக்கு கொஞ்சம் பத்தலை மூடலைன்னா கூட கொஞ்சம் இன்னும் நீங்கள் பொட்டேட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி பால்ஸை நல்லா ரவுண்டாக உருட்டிக்கிங்க. ஓகே, இப்போ நான் வந்து கொஞ்சம் பால்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு சைடில் நான் வந்து இதில் வந்து நார்மல் சீஸ் வச்சுருக்கேன், இதில் வந்து மொசரெல்லா சீஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு இது எப்படி வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் வந்து தடவணும்னு. ஸோ ஒரு பவுல் எடுத்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி நான் வந்து பவுலில் வந்து அந்த ஸ்லரி பண்ணியிருக்கோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவரும் தண்ணி வச்சு, இதை வந்து அதுக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு இப்போ பாருங்கள், போட்டுட்டு நல்லா இப்படி நல்லா எல்லாம் ஒட்டுற மாதிரி வைங்க. வச்சுட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் போட்டுட்டு ஸோ நீங்கள் உங்கள் கையை தொடக்கூடாது அந்த தண்ணியில். அதனால தான் ஸ்பூன் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கையில் தொட்டால் நம்மளுக்கு எல்லாமே பிசுன்னு நிறைய பிரெட் க்ரம்ஸ் நம்ம கையிலே பட்டுரும். ப்ளஸ் வந்து பிரெட் க்ரம்ஸும் சாகி ஆயிரும். அதனால் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா இப்படி உருட்டுங்க.
இதுதான் இதோட ட்ரிக்கு. நல்லா இப்படி இருந்து எப்போ வரைக்கும் அதில் எல்லா பிரெட் க்ரம்ஸு நல்லா எல்லா பக்கம் நல்லா பிரெட் க்ரம்ஸ் சேர்ந்துடணும். இப்போ நம்ம பால்ஸ் ரெடி. இப்போ நான் வந்து இந்த பால்ஸை உருட்டியிருக்கேன். இதில் வந்து மொசரல்லா சீஸ் இருக்குது, இதில் வந்து நம்ம நார்மல் சீஸ் பால் உருட்டியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கடாயில் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட எண்ணெய் நல்லா வந்து சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த சீஸ் பால்ஸை ஒன்று எடுத்து போடுறேன். பாருங்கள், ஸோ நம்மளோட பாருங்கள் எப்படி ஃப்ரை ஆகிருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌனாக. இந்த மாதிரி நீங்கள் லைட் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணால் உங்களோட மொசரல்லா இந்த சீஸ் பால்ஸ் வந்து நல்லா வந்து உள்ளுக்கு குக் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கிறோம், ஸ்லோவாக குக் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் இந்த சீஸும் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். வாங்க இதை பிளேட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து இந்த பால்ஸை வந்து பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த டிஷ்ஷை நீங்கள் கட்டாயம் பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நீங்கள் இது நிறைய பால்ஸை பிடிச்சி நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 month கூட ஒன்றுமே ஆகாது. எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி ஆசையுடன் சமைத்து அன்போடு பரிமாறுங்க. டெரீசா ட்ரீட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.